ஹாய் பிரைஸ்லா கத்துக்க பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு பைபிள் வசனம் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு அதிகாரத்தை வாசிக்கும்போது அன்றாக இயேசு கிறிஸ்து எங்கள் இருதயத்துக்குள்ளே பேசப்பட்ட வார்த்தைகளை தான் இப்போ நான் பகிர போகிறேன். ஸோ ஞானத்தை பற்றி தான் அங்கே பேசினார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அந்த வசனம் முழுவதும் நம்மள எப்படி இருக்கணும், நம்மளோட ஞானத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணும், நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்க ஞானத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி மற்றவங்களுக்கு நம்ம பார்த்தோன்னா சொல்லி கொடுக்கணும்னு அழகாக சொல்லியிருந்தாருங்க. என்னன்னா நம்ம பார்த்தோன்னா ஞானத்தை எப்படி தேட வேண்டும் என்றால், ஒரு வெள்ளியை போலவும் பொக்கிஷத்தை போலவும் நம்ம ஞானத்தை தேட வேண்டும். அதை தேடி நம்ம பார்த்தோன்னா சேஃபாக வச்சுக்கணும். ஸோ அந்த ஞானத்தை வச்சு நம்ம துன்மார்க்கர்கள் வரும்போது கிட்ட நம்ம எப்படி தப்பிச்சுக்க வேண்டும்னு பார்த்தா ஞானத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ ஞானத்தை நம்ம தேடும்போது கர்த்தர் மேல பயத்தை உண்டாக்குங்க. அந்த பயம் நம்மளை பார்த்தா எந்த பாவத்தையும் செய்ய விடாம பார்த்தா நம்மளை தடுக்குங்க. இது ஒரு ஞானம் இல்லாம வச்சுதான் அநேக பேர்கள் தப்பான பழக்கத்துக்குள்ள பார்த்தா பழக்கமாகி அவங்க பாவத்துக்குள்ள விழுந்து போயிருக்காங்க. இந்த ஒரு ஞானம் அவங்களுக்கு கிடைச்சிருந்தா அந்த ஒரு பாவத்துக்குள்ள அவங்க போயிருக்க மாட்டாருங்க. ஸோ இன்றைக்கு அந்த ஞானத்துக்காக நம்ம செபிச்சு கர்த்தரோட பாதத்தை நோக்கி நம்ம போய் அமர்ந்திருப்போமா? சாலமோன் ராஜா கொடுத்த ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம செபிச்சு கேட்போமா? அந்த ஞானத்தை வச்சு நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம தேவனிடத்துல கேட்போமா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த பேசப்பட்ட வார்த்தை எனக்கு இருதயத்துக்குள்ள பார்த்தா இருக்குங்க. இன்றைக்கு என்ன போல நீங்களும் ஞானத்தில் குறைவா இருந்தீங்கன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க. நிச்சயமா அவர் ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கார். ஸோ ஞானம் நம்ம கிடைக்கும் போது தான் நம்ம யார் என்று, நம்ம துன்மார்க்கம் கிட்ட எப்படி இருக்கணும், மற்றவங்களை பார்க்குற பார்வை எப்படி இருக்கணும், நம்ம எந்த செயல் செஞ்சால் நம்ம பார்த்தோன்னா மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருக்க முடியும், மற்றவங்க கிட்ட எப்படி நம்ம தேவனை நம்ம பார்த்தோன்னா பகிர்ந்து கொள்ள முடியுன்ற ஒரு ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்வோங்க. ஸோ ஞானத்தை தேடும் போது தான் கர்த்தர் மேலே பயத்தை உண்டாக்கும். நம்ம பாவத்தை விட்டு வெளியே வருவோம். ஸோ கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவர் சொன்ன வார்த்தைகள் எதுவுமே மறக்காம அவருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.